பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த இணையத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். காலையோடு கிருபைகள் புதியவைகள், அந்த புதிய கிருபைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் இந்த இணையத்தின் வழியாக நாங்கள் இருக்கிற எங்களுடைய இல்லங்களிலே இருந்து நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் அன்றரை இணைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், படிக்க போகிற திருமறை வார்த்தைகள், கேட்க போகிற இறை சத்தியங்கள் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற சத்தியங்களாக இருக்கும்போதுதான் நன்றி சொல்கிறோம். எல்லா கரைகளையும் எல்லா நிலைகளையும் எங்களுக்கு அகப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். விடுதலை ஆவியானவரை விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். உண்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு, உண்மை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு, உண்மை நாமத்தை புகழ்ந்து பாட முடியாதபடிக்கு எங்கள் சரணங்களை விரைவில் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் எங்கள் சரணங்கள் விரைவினைகளை அப்புறப்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம். ஆம்பதவனே, உடைய கிருபை எங்கள் மேல் அளவில்லாமல் முடிவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தூய ஆவியின் பிரசன்னம் நிறைந்தவர்களாக இந்த நாட்களை, இந்த நேரங்களை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக நாம் பாடலை பாடுவோம். Yeah.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கடவுள் உண்டு பண்ணின நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். திருத்துவ கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்துள்ளதிலே ஹோசன்னா. கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருவருமாயிருக்கிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஹோசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வரே பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடைய நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அவருடைய மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கூறுதலை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெளிந்தவரை உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவிய கடவுளே, எல்லா உண்மைக்குழுமைகளை வழிநடத்தி கடவுளின் அன்பையும் நெஞ்சில் கொடுக்கிறவரே உண்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் உண்டாவதாக. ஆமென். நாம் பாவரிக்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நமக்கு பாவங்கள் நம்மை நாமே மன்னித்துள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்கள் எதிர்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அறிந்தும் நீங்கள் நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நாமத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் கண்படத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விதமாகவும் உமது பார்வையும் பாவம் செய்தேன். இனி உடைய மகனிடம் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காக உணாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராணியும் சமூகத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிக்கை வையுங்கள். நமது வறுமைக்காக பதிவிக்க முடியாத பிரதனாசனம் கிராமம் எல்லாரும் நமக்கு போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதனாசரை நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்காக படித்து மௌனமாக இருக்கிற இடங்களிலே நம்மை நாம் தற்பரிசோதனை செய்வோம். சர்வ கடவுளத்திலே நாம் நமது பலவீனங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கடவுளத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்வோம். சர்வலமையும் இவருக்குள்ள பிதாவே, தப்பிப்பான நாடுகளில் ஒரு நாள் நடுவிற்காக போனோம். எங்கள் இதயத்தில் யோசித்து உங்களுக்கு மிக நடந்தோம். முது பக்கத்திற்குமாக குற்றம் செய்தோம். செய்த செய்யாமல் செய்தால் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் அருள் செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்வாகங்களுக்காக எங்களுக்கு இறங்கும். தத்திரங்கள் மேல் முழுமையாயிரும். பாவத்தை செயல்படுத்தும் மிக மருத்துவ பிதாவே, மகிமையுண்டாகும்படி நாம் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிவுக்கு நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வவல்லமையும் மிகுதிரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தை பற்றி கட்டளைத்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை செயல்படுத்துக்கான காலத்தையும் பரிசுத்த ஆவியும் கிருபைக்கு தந்தருளுவாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். சுவிசேஷ வேதபாகம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 49 முடிய. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து வேதங்களை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. நன்றியும் மனம் திருப்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உலகத்திலிருந்து ஒரு பிணரால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிப்பு கொடுத்துள்ள சுவிசேஷ வேதபாடம் வாசித்து முடிந்ததற்கு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
இரக்கம் நிறைந்துள்ள தகப்பனே, அப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக இயேசுவா அநேகர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஒருங்கிணைத்து இயேசுவா உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஆராதனையாக இருக்கவும் இயேசுவா இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா இயேசுவா. மற்றும் ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டத்திலும் ஆண்டவரே இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனாவின் தாக்கம் ஆண்டவரே இயேசுவா இந்த தாக்கத்தினாலே ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரே மிகவும் பாதிக்கப்பட்டு இயேசுவா தன் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுவா ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக சொல்லுகிறேன் இயேசுவா. இந்த நோயின் தாக்கத்தை ஆண்டவரை நீர் குறைத்து போடும்படியாக சொல்லுகிறேன் இயேசுவா. உலக அளவிலே ஆண்டவரே இயேசுவா ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரே இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் இயேசுவா அந்த ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் ஆண்டவரே சீர்பெறவும் ஆண்டவரே நீர் இறங்கும்படியாக சொல்லுகிறேன் ஆண்டவரே இயேசுவா. இன்னுமாக வேலை நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசுவா. அந்தந்த நாடுகளிலே ஆண்டவரே குறிப்பாக அமெரிக்கா தேசத்திலே நீர் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறீர். அதற்காகவும் கொடானபடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவா. அதே மாதிரியான இன்னும் அநேக தேசங்களிலே நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவா. எந்த நாடுகள் அதிகமாய் சிக்கிட்டு கிடக்கிறதோ ஆண்டவரே அந்த நாடுகளுக்கெல்லாம் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவா. இன்னுமாக ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் இயேசுவா. இந்தியாவிலே இந்த பாதிப்பு மிகவும் கொடூரமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே இந்தியாவுக்காக நீர் ஆண்டவரே மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவா. உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற அநேக மக்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவா. இந்த கொரோனாவுக்காக ஆண்டவரே அநேக கூட்டமான மக்கள் ஆண்டவரே எழுந்து நின்று ஜெபிக்க இயேசுவா அதன் நிமித்தமாக நீர் விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவா. இன்னுமாக இந்திய தேசத்தை ஆளுகிற இயேசுவா பிரதமரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவா. அவர்களுக்கு ஆண்டவரே இந்த காலகட்டத்திலே நாட்டை நடத்துவதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவா. அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற திறமையை நீர் அதிகமாய் அவர்களுக்கு ஊக்குவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவா. இந்த கொரோனா காலகட்டத்திலே ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு இயேசுவா அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவா. இந்த இன்னுமாக ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆளுகிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் இயேசுவா. இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிற புது முதலமைச்சருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே இயேசுவா. நீர் தமிழ்நாட்டிற்காக கொடுத்த முதலமைச்சருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே ஆண்டவரே அவர் ஆளுகையிலே அமர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவா. ஏற்றார் போல ஆண்டவரே சட்ட திட்டங்களை மாற்றி இயேசுவா எந்த ஏழை எளிய மக்களும் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு இயேசுவா நீர் அவர்களுக்கு ஒரு ஆளுகை திறமையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவா. இன்னுமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளுக்காகவும் ஆண்டவரே மற்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காகவும் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே இயேசுவா. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவா இந்த காலகட்டங்களிலே இந்த கடினமான காலகட்டங்களிலே இயேசுவா ஒரு நல்ல ஞானத்தோடு நடந்து கொள்ளவும் இயேசுவா அரசாங்க விதிகளின்படி அவர்கள் நடந்து கொள்ளவும் இயேசுவா அரசாங்க உத்தரவுகளை அவர்கள் மதித்து இயேசுவா அவர்கள் நடந்து கொள்ளவும் நீர் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவா. இன்னும் இங்கே தினக்கூலி மக்கள் அதிகமாய் காணப்படுகிறபடியினாலே இயேசுவா அவர்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பணிக்காக செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக இயேசுவா. அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக ஆண்டவரே இயேசுவா. ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் ஆண்டவரே எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவா. இன்னுமாக ஒவ்வொரு நிறுவனங்களிலும் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா இயேசுவா. ஒவ்வொரு நிறுவனங்களும் இயேசுவா அரசாங்க விதிமுறைகளை கடைபிடித்து அந்தந்த ஊழியர்கள்
எசப்பா இன்னமுமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். எசப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவர்களும் ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே ஞானத்தோடு நடந்து கொள்ளவும் எசப்பா அவர்கள் அந்த பொருளாதார தேவையை சந்திக்க எசப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கவும் ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எசப்பா திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எசப்பா திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எசப்பா இன்னுமாக அவர்கள் திறத்திலே நின்று அநேக மக்களுக்காக ஜெபிக்கவும் எசப்பா உதவி செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்களானால் ஆண்டவரே அவர்கள் உதவி செய்வதற்கும் ஆண்டவரே ஏற்ற பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா எசப்பா இன்னுமாக சபையின் ஊழியர்கள், சபையின் மூப்பர்கள், சபையின் நாயகர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அப்பா எசப்பா நீங்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் எசப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடவுளுடைய வார்த்தைக்காய் நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். தூய ஆவியின் பிரசன்னம் பெற்றுக் கொள்வதற்கு மேன்மைக்கரையிலே தன்னுடைய சீடர்கள் பயந்தினவர்களாக, கலங்கி போனவர்களாக, அடுத்து என்ன நிகழுமோ என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் காத்திருந்த வேளையிலே உயிர்த்த இயேசு பரிசுத்த ஆவியானவராய் அவர்கள் மத்தியிலே தோன்றினார். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலிருந்து 44, 49 வசனங்கள் வரை நாம் படிக்க கேட்டோம். இங்கே இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 44வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுசேஷங்கள் இவைகளே. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பலமுறை அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் நம்பாதவர்களாக, நம்பிக்கையிலே பலவீனம் உள்ளவர்களாக இருந்தபடியினால் அடுத்த நிகழ்வுக்காக அவர்கள் பயந்திருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த நேரத்தில் பயந்தவர்களாக, நடுங்கினவர்களாக, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைய தினத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் அனுபவிப்போமோ என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் இருப்பதை தேவன் அறிவார். அவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி அந்த ஆவியானவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போக வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு திருவுளம் பற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த பரிசுத்த ஆவியுடைய தன்மைகள் என்ன? ஆவியானவர் நமக்கு தேவையா என்கிற காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் என்ன? குணாதிசயங்கள் என்ன? இந்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவைதானா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பொதுவாக இருக்கிற சபைகள் பரிசுத்த ஆவியானவர் தேவையா இல்லையா என்கிற ஒரு வாதத்தின் அடிப்படையில் அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த கத்தோலிக்க திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளும் இந்த ஆவியானவரை குறித்து அவர்கள் அதிகமாய் பேசப்படுவது இல்லை. மாறாக பெந்தேகோஸ்தே திருச்சபை மக்களும் அல்லது பெந்தேகோஸ்தே சபைகளை சார்ந்த சுயாதீன திருச்சபைகளும் இந்த ஆவியானவரை அவர்கள் அதிகமாய் இவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஆவியானவர் யாருக்கு சொந்தம், இவர் யாரை உரிமை பாராட்டுகிறார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இந்த ஆவியானவருக்கு வருகை இருக்கிறதா, அல்லது இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனப்படியாக சொல்கிறது, தேவ ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். நம்முடைய வேதத்தில் ஜலத்தின் மேல் இருக்கும், ஜலம் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு மேலாக நீங்கள் தண்ணீர் என்று எழுதிக் கொள்ளுங்கள். தூய ஆவியானவர் படைப்புக்கு முன்பதாகவே அவர் நீர்த்திரளின் மேல், தண்ணீரின் மேல் அவர் வீற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவத்தை போன்றவர். இந்த ஆவியானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இணைந்து செயல்படக்கூடியவர். இவர் பூமியின் துவக்கம் முதலே திருமறையின் ஆவியாகம புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இவர் ஒரு நூலிழையை போல நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கலாம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகள் நம்மால் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு நாம் பார்க்க முடியும். 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தமது ரூபத்தின் வெளியேயும் தமது சாயலாகவும் மனிதனை படைக்கிறார். தமது சாயலாகவும் என்கிற பொழுது இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தை ஒன்றிணைந்த செயல்பாடாக காணப்படுகிறது. எனவே பழைய ஏற்பாட்டின் துவக்கத்திலே மூவொரு கடவுளாக இவர் தன்னை காட்சி தருகிறார். உதாரணமாக யோபு 33வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறார், யோபு, நான் தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆதாமுக்கு தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி உயிர் கொடுத்தார். யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்றைக்கு உலகமே இந்த கொடினமான தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய சுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இயேசுடைய சுவாசம் அவர்களுக்குள்ளே உயிர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். யோபு அதுதான் சொல்றான், சர்வ வல்லவருடைய சுவாசம், மூச்சு காற்று எனக்கு உயிர் கொடுத்தது. அப்ப இந்த ஆவியானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தின் ஒருவராக இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறார். இந்த ஆவியானவர் நமக்கு தேவையா? இந்த ஆவியானவர் நமக்கு தேவையா என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த தூய ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இவர் நமக்கு எப்படி நம்மை பாதுகாக்கிறார் அல்லது எப்படி நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் பார்க்க ஆசைப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவசனமே, இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பக்கபலமாய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் பராமரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் பாதை விலகும் போது நம்முடைய பாதையை செவைப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். முக்கியமாய் இந்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா! இந்த பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கை, நாம் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறோம், பரமனை நோக்கி நாம் பயணிக்கிறோம். நம்மை பரத்துக்கு நேராக நடத்துகிற ஆவியானவராக இவர் செயல்படுகிறார். அல்லேலூயா! யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்க ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது
நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கும் போது நம்மை தைரியப்படுத்துவதற்கு உடனே நமக்கு ஒரு தேற்றரவாளனை, உடனே நமக்கு ஒரு உதவியாளரை, உடனே நமக்கு ஒரு பாதுகாப்பான நண்பனை போல ஒரு நபரை அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சீடருடைய பயம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை நம்பி நான் வந்தேன், 3.5 ஆண்டு காலம் அவரோடு நான் ஊழியம் செய்தேன், 3.5 ஆண்டு காலம் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நாங்கள் கண்ணார கண்டோம், பல அற்புதங்களினுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். ஆனால் இன்று இந்த இயேசுவானவர் சிலுவையின் மூலமாய் தன்னுடைய மரணத்தை துறந்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எங்களோடு கூட வந்து இன்றைக்கு காட்சி தருகிறார். இதெல்லாம் உண்மையா, இது சத்தியமா என்று சொல்லி அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நிகழ்காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் பயந்தவர்களாக காணப்படுகிறார்கள். பயப்படாத இருப்பதற்காக தான் அவர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வருகிறார். அவர்களை தைரியப்படுத்துவதற்காக, அவர் விட்ட பணியை தொடர்ந்து தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அவர்களை தைரியப்படுத்த அவர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பலமுள்ள ஆவியான பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரமும் 16வது அதிகாரமும் இயேசுவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடக்கப் போகிற அல்லது பரிசுத்த ஆவியினுடைய தன்மைகளை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் முழுமையாய் அவர் விளக்கமாய் சொல்லுகிறார். நீங்கள் வீட்டிலே அதை படித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரமும் 16வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே படிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து செயல்படும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் கைகோர்த்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகிறது, நம்முடைய பயங்கள் நீங்குகிறது, நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் லகுவாக்கப்படுகிறது, நம்முடைய பலவீனங்கள் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சபைக்காக மட்டுமல்ல, ஏதோ ஒரு குழுவுக்காக மட்டுமல்ல, தன்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்துணை பிள்ளைகளுக்கும் அவர் தன்னுடைய ஆவியானவரை அவர் தருகிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, அப்ப அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உரிமையானவர்கள். ஹல்லேலூயா! அந்த ஆவியை அனுபவிப்பதற்கு, அந்த ஆவியோடு உறவாடுவதற்கு, அந்த ஆவியோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா! அப்ப திருமறையை ஆழ்ந்து பார்க்கும்போது, திருமறையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆவியானுடைய செயல்கள் நமக்கு மிகவும் மிகவும் பயனுள்ளவைகளாக இருக்கிறது. எனவே இந்த ஆவியானவர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் விட்டுவிட முடியாது. ஆவியானவரோடு இணைந்துதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு? அநேகம் பேர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி, நான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை இழந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுக்குதான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணை அதிகமாய் தேவைப்படுகிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவானவர் அவரை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது பரமபிதாவானவர் தமிழிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது, வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நாம் பொல்லாதவர்களாக இருக்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஈவுகளை தரும்போது
இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு எத்தனை சத்தியம் உள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 9வது வசனத்தை நான் படிக்க கேட்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாய் தேலை கொடுப்பானோ? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கேட்கிறார்களோ அதை தான் தருவோம். அவர்கள் கேட்பதற்கு மாறாக நாம் தரப்போவதில்லை. அப்படி கேட்டு அவர்களுக்கு நாம் சரியாய் தருகிறவர் நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நம்முடைய நேரங்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே நாம் செலவிட அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியுடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய பண்புகள் என்பதை குறித்து நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். முதலாவது எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிலையானவர், அவர் உறுதியானவர், அவர் நித்தியமானவர், நிச்சயமானவரும் கூட. அப்போ இந்த ஆவியானவர் நிலையானவராக இந்த உலகத்திலே காணப்படுகிறார். அவர் என்றென்றைக்கும் உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் நமக்கு தந்தருள்வார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் நாம் கேட்கும் போது, அவர் சத்தியமான ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலே அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எனவே அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அவரை அறிந்திருக்கிறபடியினால் அவரோடும் அறிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு வரும்போது யோவான் 14:18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே எனக்கு துணையாக, என்னை தேற்றுகிறவராக, என்னை ஆறுதல் படுத்துகிறவராக, என்னை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முக்கியமான நிகழ்வை நான் சொல்றேன். இந்த இயேசுவானவர் 3.5 ஆண்டு காலம் தான் இந்த உலகத்திற்கு அவர் போதிக்க முடிந்தது. 3.5 ஆண்டுக்கு பிறகு அவருடைய போதனைகள் எல்லாம் அவரால் இன்னும் அதிகமான போதனைகளை போதிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் சென்றதினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு போதிக்க முடியாத பல போதனைகளை அவர் இன்று நம்மூலமாய் அவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மூலமாய் அவர் நம்மை உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகள், அவர் நிச்சயமானவர், அவர் நித்தியமானவர், அவரால் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்கு அவசியமா நான் சொல்லி இந்த கடைசி குறிப்பை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா? ஆம், நிச்சயம் அவர் நமக்கு அவசியம். குறிப்பாக கடவுளை குறித்து நாம் சொல்லும்போது யாவே, யெகோவா, எலோஹிம், கர்த்தர், தேவன், அப்படி பல நிலைகளை நாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது மேசியா, ரட்சகர், இம்மானுவேல், சமாதான பிரபு என்று இப்படி நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர்
ஒளியாக, காற்றாக, அக்கினியாக, தண்ணீராக, வார்த்தையாக அவர் திருமறையிலே காட்சி தருகிறார். எங்கெல்லாம் அக்கினி இறங்குகிறதோ அங்கே ஆவியின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். எங்கெல்லாம் தண்ணீர் என்று வேதம் வருகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தாவை நாம் உணர முடியும். எங்கெல்லாம் ஒளி என்று வருகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியார் என்று தன்மைகளை நம்மால் உணர முடியும். உதாரணமாக ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 44 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகத்தோடு நீ காத்திருந்தால் இந்த ஆவியானவர் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பார். ஹல்லேலூயா. வியாதியோடு காத்திருக்கிறேன், என்னுடைய வியாதியை பரிசுத்த ஆவியானவர் சுகப்படுத்தும் என்று கேட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வியாதியிலிருந்து விலக்குவார். ஹல்லேலூயா. அவர்தான் தேற்றரவாளன், அவர்தான் உதவியாளர், அவர்தான் பங்காளர், அவர்தான் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறவர், அவர்தான் நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தருகிற ஆசீர்வாதம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25 27 வரை நாம் பொறுமையாய் படிக்க கேட்போம். எசேக்கியேல் 36 25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீரை தெளிப்பேன். அங்க ஜலம் இருக்கு, நீங்க தண்ணீர் என்று போட்டுக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான தண்ணீரை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகரான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிக்கு கட்டளையிட்டு கல்லான இதயத்தை நீக்கி நவமான இதயத்தை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையாகிய கடவுள், தண்ணீராகிய கடவுள், காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர், ஒளியாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருக்கிறார். வார்த்தை நெருப்பாகவும் காற்று பரிசுத்த ஆவியாகவும் ஒப்பிடப்படுகிறது. ஒரு பெரிய காட்டை அல்லது ஒரு பசுமையான அடர்ந்த காட்டை கொளுத்துவதற்கு ஒரே ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அந்த சின்ன தீக்குச்சியை நீங்கள் அந்த பசுமையான காட்டை கொளுத்துவீர்கள் என்று சொன்னால் அங்கே பார்க்கலாம், அந்த சின்ன நெருப்பு அவ்வளோ பெரிய காற்றையும் காற்றின் மூலமாக அந்த பசுமையான மரத்தையும் எரித்துவிடும். எல்லாவற்றையும் அவை எரித்து பஸ்பமாக்கிவிடும். அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையாகிய கடவுள், நெருப்பான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையை அவர் சேரும் போது, இணைந்து செயல்படும் போது நம்மிடத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற பாவ இச்சைகள், நம்மிடத்திலே காணப்படுகிற அருவருப்பான காரியங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற பலவீனங்களை அந்த நெருப்பான ஆவியானவரும் அக்கினி சுவாலையான பரிசுத்த ஆவியானவரும் எரித்து சாம்பலாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எனவே நான் அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு எனக்கு தேவன் புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். நான் தகுதியானவனாக, நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவானாக மாற நான் அழைக்கப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து
யோவான் அழகாய் சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய வார்த்தையோடு நாம் இணைந்திருக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார். எனவே இந்த வார்த்தையின் சார்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தை தான் நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. இந்த வார்த்தை தான் சத்தியத்துக்கு நேராக நம்ம வழிநடத்துகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறார். இவை கிரேக்கத்திலே பராக்லிட்டாஸ் என்று சொல்லுவார்கள். பராக்லிட்டாஸ் என்று சொன்னால் துணையாளராக, பக்கபலமாக இருக்கிறவர். இந்த ஹாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோஸ் என்று சொன்னால் அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே தன்மையோடு இருக்கிறார். அதே மாண்போடு இருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, கடினமான சூழ்நிலையிலே சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை தைரியப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தெளிந்த புத்தி இல்லாத போது அவர் நம்மை புத்தியை தெளிவாக்கி நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார் இருக்கிறார். அதுதான் கலாத்தியர் 5:25 வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் இருப்போம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் பரிசுத்த ஆவி நம்மை எப்படி வழிநடத்துகிறதோ அப்படியாய் நாம் நடப்போம். நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவ ஆவியானவர் என் மேல் இருந்தால், தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்புகளாக, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். திருத்துவத்தை இப்படியாய் சொல்வார்கள், கடவுள், குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த முக்கோண வடிவிலே திருத்துவ தெய்வத்தை அவர்கள் சொல்வார்கள். முதலாவது கடவுளாகவும், குமாரனாகவும், பரிசுத்த ஆவியாகவும். இந்த மூன்று நபர்களையும் எப்பொழுதுமே பிரிக்க முடியாது. இவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். படைப்பிலிருந்து வெளிப்படுத்தல் நற்செய்தி நூல் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து செயல்படுவதை நாம் பார்க்கலாம். ஒருவருக்கு இல்லாமல் ஒருவர் செயல்பட முடியாது. எனவே மூன்றில் ஒன்றான கடவுள், மூவரில் ஒருவராக இந்த பரிசுத்த ஆவியானவர் விளங்குகிறார். இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பண்புகள், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இனி வருகிற நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன துணை செய்கிறார், நமக்கு எப்படி உதவி செய்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்று, அவர் நம்முடைய துதிகளை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பலவீனமான நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய போராட்டமான சூழ்நிலையிலே நமக்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இனிவரும் நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா? நீ வாழ்வதற்கு முயற்சி செய்தால் போதும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கரத்தால உன்னை தூக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை போல உன்னை மாற்றுவார், உங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்திலே வாழ்ந்தாரோ அதை போலவே உங்களை வாழ்வதற்கு, சாட்சியாக நிற்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார். எத்தனை நாள்? அவர் கடைசி பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் அவர் உங்களோடு இருந்து
உங்களை சத்தியத்துக்குள்ளும் நீதிக்குள்ளும் உங்களை உண்மைக்குள்ளும் வழி நடத்துவார். எனவே இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள், அவர் பெற்றுக்கொள்ள அவரை அபியாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய உரைக்குமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவினாலே நமக்கு பிறந்தார். முதல் காலத்தில் பாடுபட்டு சில கரைகளையும் அனைத்து அடக்கப்படாமல் வளர்த்திறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்திருக்கிறார். பரமனதற்கு சர்வ பிதாவாக இருக்கிறார். வருவார். விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்திருப்பார் என்கிற விசுவாசத்தோடு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைக்கு என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே ஒளிபரப்பு செய்யப்படுகிற ஞாயிறு ஆராதனைகள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை என்னிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுடைய நண்பர்களிடத்திலோ மற்றொருடத்திலோ கொடுத்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து கொள்ளும்படி உங்களுடைய நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் இந்த கடினமான சூழ்நிலையில் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகளையும் உங்கள் பலவீனங்களையும் அவர் சுகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ளவர் உங்களோடு இருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். நம்முடைய இறுதி ஜெபத்தை நாம் மேற்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே இந்த இணையத்தின் வழியாக ஒவ்வொருவரோடு இணைந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த இணையத்தின் மூலமாய் இந்த செய்தி வெளியிடுவதற்கு உதவி செய்த அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே இந்த குழுவுக்காய் நன்றி சொல்கிறோம். தூய ஆவியானவர் இவர்களோடும் இவருடைய ஊழியர்களோடும் உடைய கிருபை அதிகமாய் செயல்படும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. குறிப்பாய் எங்கள் தேசம் சந்திக்கிற, எங்கள் தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசமே மரணத்தின் இருளில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் மட்டும்தான். எங்களுக்கு ஒரே ஒரு வெளிச்சம், நீர் மட்டும்தான். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகளின் கீழே பாதுகாப்பதை பாதுகாப்பீராக. நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பாதுகாத்ததை போல உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க. உடைய பலன் அதிகமாக உடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பெயர் பெயராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் தொடும்படியாய், நீர் சுகப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அநேகருக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அநேக பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே எங்கள் சரீரத்தை விட்டு மறந்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் உமக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்னும் நீ நல்ல ஜீவனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கும் நீ நல்ல பலனை தருவீராக. இந்த ஆராதனை வழியாக ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உடைய பிரசன்னத்தை நான் பரிபூர்ணமாய் நான் ஆண்டவரை பிரசன்னத்தை அனுப்புகிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய தனிநபர்களையும் தொட்டு அவரை சுகப்படுத்தி அவருடைய சமாதானப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் தேசத்தை ஆளுநர்களுக்காய், எங்கள் தேசத்தை வழிநடத்துவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தருவீராக. நீ மக்களை பாதுகாக்க நல்ல ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஓய்வு நாளிலே நாங்கள் இந்த இணையத்தின் வழியாக சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை நாங்கள் உயர்த்தி பாட கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தமானவர்களை செய்யப்படுவதையும் செய்யப்படுவதாக.
அன்று வேண்டிய அகற்றங்களுக்காலும் எங்கள் பொதுவான சதிகள் மன்னிப்பதோடு காவலுக்கு மதியும் எங்கள் சோதனை பிரவேசம் ரட்சிக்கொள்ளும் ராஜ்யமும் பதவியும் மகிமையும் நடைமுறைகளே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், சமாதானம், ஆசீர்வாதம் குறிப்பாக கலவீனமாக இருக்கிற இயலாமல் இருக்கிற அன்பு பிள்ளைகளோடும் அவருடைய கிருபை, அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து கிடைத்திருப்பதாக ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் நமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இல்லங்களிலே நாம் வைத்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரம்.